ஈரானுக்கு இனிமே டெட்லைனே கிடையாது. இன்னைக்கு நைட்டு ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன் அழிஞ்சு கூட போகலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த இன்ஃபர்மேஷன் படி இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு நைட்டே ஒரு மிகப்பெரிய மனித நாகரிகத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. ஈரான் கடைசி வரையும் அந்த 15 பாயிண்ட் அல்டிமேட்டம் அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயமே பாத்தீங்கன்னா என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கும், ஆனா உன்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கவே கூடாது, இனிமே நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ண கூட கூடாது, உன்கிட்ட இருக்க எல்லா நியூக்ளியர் வெப்பனையும் நீ என்கிட்ட கொடுத்துடணும். நியூக்ளியர் வெப்பன், யுரேனியம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஒன்ன IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு பீஸ் கீப்பிங் அட்டாமிக் பீஸ் கீப்பிங் ஆர்கனைசேஷன் அது வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே கைக்குள்ளதான் இருக்குல்ல, அதனால வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும். இனிமே நீ டெவலப்பே பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லியிருந்தாரு. மற்றபடி நிறைய டெரிட்டரி நீ வார் காம்பன்சேஷன் பண்ணும், இதெல்லாம் பார்த்தா எப்படின்னா இருக்குங்க. அதாவது வந்து வேர்ல்டு வார் 1ல பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல வேர்ல்டு வார் 1 எண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் வேர்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்சல் சைன் பண்ணுவாங்க. இதை வந்து ஜெர்மனி அப்படின்னு நிறைய கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா வந்து இதனால அட்டாக் ஆகும். இந்த அட்டாக் ஆனனால தான், அதாவது அடால்ஃப் ஹிட்லர்னு ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு மனுஷன் வந்து பிறக்கவும் செஞ்சாரு. இன்னைக்கு அதே தான் ஈரானுக்கும் நடக்குது. இன்னைக்கு அதே சப்ரேஷன் தான் ஈரான் மக்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இதெல்லாம் சொன்னதும் இல்லாம இன்னைக்கு நைட்டு ஈரான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதாவது ஈரான்ல இருக்க ரயில்வே பிரிட்ஜ், நியூக்ளியர் பவர் பிளான்ட், அட்டாமிக் எனர்ஜி ஸ்டேஷன் எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டே நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். ஒண்ணுமே இருக்காது ஈரான்ல, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு.